வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ வந்து மார்க் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது, பிகினர்ஸ் மார்க் டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்றதான் இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கு ப்ரெசண்ட்டாக உள்ள ட்ரெண்டில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்க தேவை, ஒரு வீடியோ கோர்ஸ் கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸு லேர்ன் பண்ணிக்க தேவை, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தேவைன்னா நம்மளோட சிடபிள்யூஜேல இருக்க ராயல் பாஸ்ன்றதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ crackvithjack.com வெப்சைட்டில் உள்ள எல்லா பேக்கேஜஸையுமே நீங்கள் 1 இயர் வேலிடிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை மொபைல் ஆப்லேயே நீங்கள் டேரெக்டாக போய் ராயல் பாஸ்ன்றதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பை நவ் கொடுக்கும்போது சிடபிள்யூஜே 40ன்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம 40% ஆஃபர் போட்டிருக்கோம் இன்றைக்கி ராயல் பாஸ்க்கு. ஸோ இந்த ஆஃபர் முடிஞ்சிடும், சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது queries-னா இன்ஸ்டாகிராமில் jackson_CWJ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செஞ்சிடறேன், பிகினர்ஸ்க்கு சொல்லிடுறேன். நகல மாட்டேங்குது. ஆனால் ஸோ பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்து 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 தான் 20 மார்க்கில் உள்ளதை 60 மார்க் வரை கொண்டு வர முடியும் அப்படின்வாங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த மார்க் டெஸ்ட்டை எப்போ எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு எல்லா டாப்பிக்குமே லேர்ன் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? எல்லா டாப்பிக்கும் லேர்ன் பண்ணியிருக்கணும். செகண்டு, எல்லா டாப்பிக்கில் உள்ள கொஸ்டினையுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் வரணும். எந்த சம் கொடுத்தாலுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு நமக்கு வரணும். ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணும்போது நமக்கான ஸ்பீடு நமக்கு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் செலக்ட் பண்ண தெரியணும். ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ரீசனிங்கில் ஒரு 35 கொஸ்டின் இருக்குன்னா, அந்த 35 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இதை எடுக்கணும், செகண்ட் இதை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 35 கொஸ்டின் இருக்குது, அதில் சிலாயிசம் இருக்குன்னா சிலாயிசமாக ஃபஸ்ட் எடுக்கணும், இன்இக்வாலிட்டியை செகண்ட் எடுக்கணும், கோடிங் டீகோடிங் இருக்குன்னா அதை தேர்டாக எடுக்கணும், இந்த மீனிங்ஃபுல் வேர்டு கொஸ்டினை வந்து லாஸ்ட்டாக எடுக்கணும், கடைசியாக தான் பசில் சீட்டிங் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நமக்கு பண்ண தெரியணும். அதில் ஸ்பீடாக கான்ஃபிடென்ட்டாக நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். இது எல்லாமே எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டில் கை வைக்கணும். அதுவரை நீங்கள் கை வச்சிங்கன்னா நீங்கள் டிமோட்டிவேட் ஆவீங்க. 10 மார்க்கு 20 மார்க்கு இப்படி தான் வரும். இது எதுவுமே பண்ணாமல் ஒரு அரைகுற லேர்னிங்கில் போயிட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்தால் இதுதான் கிடைக்கும், உங்களுக்கு டிமோட்டிவேஷன் தான் கிடைக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு மார்க் டெஸ்ட் எடுங்க. ஸோ நார்மல் பர்சன், அபவ் ஆவரேஜ் பர்சனாக இருக்கட்டும், டாப்பராக இருக்கட்டும். ஸோ ஆவரேஜ் பர்சன் ஆர் டாப்பர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்து இன்னமுமே மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கேர்லெஸ்ஸாக இருக்குது. சரியா? நீங்கள் வந்து கேர்லெஸ்லேயே நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் விடுறீங்க. என்ன அப்படின்னா, ரியல் எக்ஸாமில் நம்ம எப்படி பதட்டப்பட்டு பயந்து சால்வ் பண்ணுவோம், அந்த பயம் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக சில பேருக்கு இருக்காது. அசால்ட்டாக சால்வ் பண்ணுவீங்க. திடீர்னு மார்க் டெஸ்ட்டை வந்து பாதியிலேயே வந்து ஏதாவது ஒர்க் வருதுன்னு விட்டுட்டு போயிடுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஆப்டி மட்டும் சால்வ் பண்ணுவீங்க. இங்கிலீஷ் எதுக்கு, கற்றுக்கிட்ட பிறகு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டு போயிடுவீங்க. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் பெர்ஃபார்மர் நிறைய பேர் பண்ணுறீங்க. சரிங்களா? டாப்பர்ஸ்க்கு சொல்ல தேவையில்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவான், மெயின்ஸில் தான் வந்து லைட்டாக விட்டு விட்டு போகும். பட் அது ஏன் விட்டு விட்டு போகுது, ஏன் நம்ம 0.5ல் ஃபெயில் ஆகுறோம், ஏன் இன்டர்வியூவில் விடுறோம் அப்படின்றத அனலிசிஸ் பண்ணு. சரிங்களா? செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அனலிசிஸ் யுவர் செல்ஃப். மார்க் டெஸ்ட் எடுக்கிறவங்க ஏன் நமக்கு மார்க் வந்து கம்மியாக வருது, ஏன் வந்து நம்மளால் அந்த 50+, 60+ எடுக்க முடியல, என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு உட்காந்து அதை அனலிசிஸ் பண்ணுங்கள். ஒரு வாரம் உங்களை செல்ஃப் அனலிசிஸ் பண்ணி நம்ம பண்ணுற தப்பை ஒவ்வொன்றா திருத்திக்கிட்டே வந்தோம்னா மார்க் டெஸ்ட்டில் வந்து நமக்கு மார்க்கு கரெக்டான மார்க்கு கிடைக்கும். சரிங்களா? தேர்ட் ஒன், செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி நம்ம இல்லை, பிகினர்ஸ் மாதிரி நம்ம இல்லை. நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ஒரு 5 மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வந்து நல்லா பண்ணுவோம், செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நல்லா பண்ணிடுவோம், 2ல் வந்து கோட்டை விட்டுருவோம். ஸோ
நம்ம கையில் எந்த டெஸ்ட்டை கொடுத்தாலுமே அதில் கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டான ஸ்பீடில் சால்வ் பண்ணி மார்க் எடுக்கணும். அந்த லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட்டில் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினை வந்து ஒரு நிறைய மார்க் எடுத்து, நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர்லாம் வந்து செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினை இன்னும் தெரியாமல் இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் போங்க. நம்ம இப்போ ராயல் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் மார்க் டெஸ்ட்லாம் இருக்கும். அதில் போயிட்டு அந்த மார்க்கை எடுத்து நீங்கள் சால்வ் கூட பண்ணி பார்க்க வேணாம், அந்த நம்பர்லாம் கரெக்டாக மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து செலக்ட் பண்ணி வைக்க முடியுதான்னு பாருங்க. சரியா? செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினை கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பாருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்ததான் மார்க் டெஸ்ட் மார்க். மார்க் டெஸ்ட் மார்க்கை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மி ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அந்த கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்திருக்கும், அப்படி திங்க் பண்ணு. சரிங்களா? நீங்கள் வந்து எதுவுமே கரெக்டாக பண்ணாமல் ஸ்பீடாகவும் போடாமல் மார்க் டெஸ்ட் மார்க் கம்மியாகுதுன்னா அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கீங்க, மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகுதுன்னா அந்த கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்திருக்கும். இதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ மார்க் டெஸ்ட்டில் வந்து பயபக்தியாக ரியல் எக்ஸாம் மாதிரி நினச்சி செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ ஆப்டிக்குள்ளெலாம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் முடிங்க, சிம்பிளிஃபிகேஷன் முடிங்க, குவாட்ரட்டிக் முடிங்க, அடுத்து டிஐ முடிங்க, அடுத்து அப்ளிகேஷன் முடிங்க. ஆப்டியை ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பசில் சீட்டிங்க கடைசி எடுக்கிற வரை மாதிரி. பட் ஆப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ரியல் எக்ஸாமாக இருக்கட்டும், சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 2 கஷ்டமாக கொடுத்துருப்பான், மிஸ்ஸிங் நம்பரில் ஒரு 1 கஷ்டமாக கொடுத்துருப்பான், அப்ளிகேஷனில் ஒரு 4 ஈஸியாக கொடுத்துருப்பான். ஸோ புறக்கி கரெக்டாக அடிக்கணும். அந்த செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் திறமை உங்களுக்குள்ளே வரணும். அது நீங்கள் தான் கொண்டு வரணும் ப்ராக்டிஸ் பண்ணி. அப்படி கொண்டு வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மறக்காமல் நம்ம ராயல் பாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ப்ரீவியஸ் இயர் மார்க்லாம் இருக்குது, இந்த வருஷத்துக்கான எல்லா எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட்டும் இருக்குது, வீடியோ கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இந்த ராயல் பாஸில் இருக்குது. CWJ 40 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக இருக்கும். ஸோ 40% ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின்.